ஏன்னா சாதங்க எனக்கு டுடே சமையல் வந்து சாதம், முட்டை அவிச்ச முட்டை, அப்புறம் அப்பளங்க, அப்புறம் சாம்பார். சாம்பார் பாருங்கள், காலிஃப்ளவர் சாம்பாருங்க. இது வந்து காலிஃப்ளவர் சாம்பார் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். பருப்பு ஒரு விசில் தான் வச்சேன். சாம்பார் வச்சுட்டு கடைசியில் இறக்கும்போது வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணக்க மணக்க வந்து காலிஃப்ளவர் சாம்பார் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காரம் அவ்வளோ இருக்காது, சாம்பார் பொடி போட்டால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சியை சாயங்காலம் குடிக்கிறதுக்காக வந்து நான் வந்து செஞ்சேன். காலையில் ஏழு வயசில் குடிக்க முடியாது. பாருங்கள், சத்து மாவு கஞ்சி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது அவ்வளோ பெனிஃபிட் இந்த கஞ்சி. குழந்தைங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுங்க. பால் ஊற்றி நல்லா, நான் வந்து பால் ஊற்றலை, வெறும் தண்ணியில் தான், சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவு நல்லா கையில் கரைச்சிக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாமல் இந்த சத்து கஞ்சி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக வந்து இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சா போதும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய சத்துக்கள் இந்த சத்து மாவில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து அடங்கி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாக்க வல்லது, உடம்புக்கு அவ்வளோ சத்து. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறுங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ வெரி மச். எஸ்.